Oh,
நீ ஊட்டுவிக்கின்றாய், அடியேன் உண்கின்றேன். நீ ஆட்டுவிக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். சித்திவிநாயகர் பெருமானே, குட்டாய் அம்மா, இந்த பச்சை குழந்தையையும் நீ பெரிய மனுஷங்க, நீங்க எல்லாம் நான் பால் குடி மறக்காத பச்சை குழந்தைய 7 இலை வாங்கி இந்த பச்சை குழந்தையை என் அருமை மாப்பிளமார்களையும், என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களையும், என் எதிரே அமர்ந்திருக்கிற என் தாய்மார்களையும், நாங்கள் அனைவரும் அறிந்தும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல், புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து, எல்லா குறைகளையும் மறந்து என் தாயை குட்டாயம்மா, எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை, அழகு, அறிவு, அதிதானியம், அயராதரம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், பூம், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புரிதாந்திருமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்தரட்சிப்பாய் தாயே. அதிபராசக்தி அம்சமே குட்டாயம்மா, நீ திருவடியே சரணம். காப்பாத்துமா காப்பாத்துமா காப்பாத்துமா. ஆத்தல குண்டா, என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிக்க மாப்பிள்ளைகளே, என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணுக்கு இருக்க சொல்ற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதி கொடுத்து ஆங்காங்கே ஒரு கழிச்சு மட்டமல்ல குப்புற கழிச்சு தூங்குற மாப்பிள்ளைகளே, இங்க தூங்க சங்கட படுத்தி வீட்டுல தூங்குற மாப்பிள்ளைகளே, நாடகம் பார்க்க வந்து வேலை பார்க்கிற மாப்பிள்ளைகளே, வேலை பார்க்கிற மாப்பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப மதி கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொடுத்து மாப்பிள்ளைகளே, பீடி சிகரெட்டு, சாம்பிராணினா சுருட்டு, தீர்த்தம்னா சரக்கு, என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை விருத்து கடுமையான காரியங்களை எல்லாம் ஒத்திவைக்க என்னை காணுகின்ற என் உயிருக்கு நேரான மாப்பிள்ளைகளே, அநேகமாக எல்லா ஊர்களிலும் அடியேன் காட்சி தரும் போது எனக்கு முன்னாடி 3 மாப்பிள்ளைங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு ஊர் நாட்டாமை, 2வது கோயில் பூசாரி, 3 ஒளிபெருக்கலைங்க பழனியப்பா ஒளிபெருக்கலைங்க, அவங்க மாப்பிள்ளை அநேகமா தூக்கத்தில் இருப்பாங்க. நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் நம்முடைய வடகாட்டு பட்டியலே 4ஆம் ஜாம ஆரம்பத்தில் இப்படி பேர் என்னை பார்க்க நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பெரியவர்களே, மாப்பிள்ள சரிகோலை பட்டி மாப்பிள்ள, செய்யாமங்கல மாப்பிள்ள, ஏனாதி மாப்பிள்ள, பரம்புப்பட்டி மாப்பிள்ள, குளிச்சாமி, கட்ட கைலாசம் போகும்போது, கட்ட செத்து போன உடம்பு கைலாசம் போகும்போது, கட்ட வைகுண்டம் போகும்போது, கட்ட சுடுகாடு போகும்போது எதுவும் கூட வராது. எது வராதியா? எது வராது? கொண்டாட்டி, வப்பாட்டி, நஞ்ச, புஞ்ச, ஆடு, மாடு, வீடு, காடு, கரை, மச்சி வீடு, குச்சி வீடு, சின்ன வீடு, சின்னஞ்சிறிய வீடு, அண்டா பண்டா பாத்திரம் குண்டா ஒட்டு வசுக்கு எதுவுமே வர போறது இல்லை. எது வராது? அண்ணா கறி அத்தி விட்டுருவாங்க. ஒன்னுதான் வரும். எது? அதுதான் அவன் சேர்த்து வைத்த புண்ணியம். புண்ணியம் இருக்க மாப்பிள்ள செத்தாலும் கூட வரும். 7 ஜென்மம் தொடர்ந்து வரும். அவனையும் காப்பாத்து, அவன் பரம்பரையும் காப்பாத்து. இந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? மளிகை கடைக்கு போய் 10 ரூபாய் புண்ணியம் குரான் கேட்க முடியுமா? அதுக்கு நிறைய அன்னச்சத்திரம் கட்டணும். 3 நேரம் வந்தவங்களுக்கு வயிறே சோறு போட்டு, நீங்க நம்ம சோறு போட்டாரா தங்க மாட்டிய மாப்பிள்ள, அது மாதிரி 3 நேரமும் சோறு போடணும், அன்னச்சத்திரம் கட்டணும். இல்லையா பெரிய ஆலயம் கட்டணும். இல்லையா இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். காசு வாங்குற பள்ளிக்கூடம் இல்ல, இலவச பள்ளிக்கூடம் கட்டணும். அது காசு இருக்கவங்க செய்யற வேலை. இல்லாத என்ன பண்ண முடியும்? தொண்டை இருக்கிறவங்க மாப்பிள்ள செய்யாம ராமதாஸ் மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். பாட முடியாது. ஊமை என்ன பண்ணுவான்? ஆண்டவன் திருநாமத்தை காதல வைக்கலாம் இல்லையா? ஆக என் நண்பர்களே, என் பெரியோர்களே, என் தாய்மார்களே, என் வாலிப சிங்கங்களே, என் மாப்பிளமார்களே, முருகன் பெருமையை, முருகன் மகோன்னதத்தை, முருகன் மகாத்மியத்தை 2 காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க. அதில் குறிப்பா என்னுடைய குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொண்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றாரு, கண்டபுராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்கும் அடிச்சு சொல்றாரு. என்ன காரணம்? கதிர்வேலுக்கு எதிர்வேல் இல்ல. யார் குறை இருந்தாலும் ஆர்வம் குறையாகாதுறான்னா, சுக்குக்கு மேல மறந்துல சுப்பிரமணிக்கு மேல சாமி இல்லைன்னா. இந்த வாரியார் ஒரு 16 வயசுல நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு சீசனுக்கு எனக்கு சண்டை, பஞ்சாயத்து அவர்கிட்டே போயிருச்சு. திண்டுக்கல் செங்குறிச்சி திருமலைக்கணி முருகன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு கேபி சுந்தராமல் கச்சேரி, என் பெரிய மாமியாவ அவங்க கூடவும் சேர்ந்து பாடினேன். எல்லாத்தையும் கிட்ட வாரியார் சொன்னாரு, நீ சொன்னதான் சரி ராஜா முகமதுனார். என் பேர் ராஜா முகமது, என் பேர் ஷேக் சாகுல் ஹமீதுன்னு. இனிமேல் ஒரு பேர் ராஜா முகமது, நீ மயிலேறும் ராவுத்தேன், நீ முருகை மாதிரியே இருப்பேன். நான் துருக்க பையன், நான் என்கிட்ட முருகை மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா பழிக்குமியா? சொன்னது பழிச்சிருச்சு மாப்பிள்ள. 3 மாசம் முருகனை வேஷம் கட்டிட்டாங்க. 16 வயசுல வேஷம் கட்டிட்டாங்க. போய் சொன்னேன், ஐயா நீங்க சொன்னது பழிச்சிருச்சு, முருகனை வேஷம் கட்டிட்டேன், என்ன செய்யட்டும்னு. ராஜா முகமது, நீ முருகன் அடிக்கிறது கொஞ்சமாவது கண்டபுராணம் சொல்லியானா? ஏன் நான் கண்டபுராணம் சொல்லணும்னு கேட்டேன். முஸ்லீம் வீட்டுல எங்க அத்தையும் ஒரு கிராமத்துக்கே சொந்தக்காரன்.
என் தாத்தாவோட திண்டுக்கல் கவர்னரா இருந்தா அப்படின்னா மைசூர் ராஜா திப்பு சுல்தானுக்கு தளபதியா இருந்தா தீரன் சின்னமலை கவுண்டர் மாமாம்பாரு படகுடி வாங்கி கொடுத்தவர் விருப்பாச்சி கோபாநாயக்கர் மாமாம்பாரு வாழைக்குவேலி அம்பல மாமாம்பாரு சின்ன மருது பெரிய மருது மாமாம்பாங்க வேலுநாச்சார் அண்ணன்பாங்க அந்த மாதிரி பெரிய கதை நான் பிறந்தது முஸ்லீம் வீட்டுல வளர்ந்தது ஒரு ஐயர் வீட்டுல திண்டுக்கலை பெரிய கோட்டீஸ்வரி அங்குலாஸ் முக்கியாபிள்ளை வீட்டுல ஒரு மிருதங்காரனா இருந்தார் வீடு பூரா புராண புத்தகம் நூல் நிலைய மாதிரி இருக்கு பெரிய சங்கீத மேதாவர் நான் அங்கே வளர்ந்த காரணம் அவனுக்கு எல்லாம் அத்துப்படி அப்ப கேட்டேன் நான் ஏன் கண்டபுரம் சொல்லணும்னு சொன்னா உனக்கு புண்ணிய ராஜா ஊருக்கு புண்ணியம்னா புண்ணியம் என்ன பண்ணும்னு உன்னையும் காப்பாத்து கேட்கிற ஊரையும் காப்பாத்துனா நம்மள முதல் நான் 23 வருஷம் முன்னாடி திருவாரூர்ல நாடகம் கைகள் வழங்க போச்சு மதுரை வைத்தியம் கைவிட்டான் கேரளா வைத்தியம் கைவிட்டான் ஆஹா வைத்தியங்களாம் கைவிட்டான் இங்க எதுக்க பார்த்தா சோட்டா நிக்கிற பகவதி கோயில் அம்மா பகவதி எல்லா அம்மனும் நீதான் காளியம்மா நீதான் மாரியம்மா நீதான் பகவதி நீதான் எல்லாம் நீதான் எத்தனை ஊர்ல அஞ்சரை கட்டிக்கு உயிரை எடுத்து பாடியிருப்பேன் வீம்புக்கு புளியங்காதிங்கிறவன் விருந்து மருந்து 3 நாளுங்கிறாங்க 3 நாள் பார்ப்பேன் 4வது நாள் கையால் வரல கல்ல கட்டிக்கிட்டு இருந்தா அந்த அரபிக்கடலை விழுந்து செத்து போவேன் 4வது நாள் கையால் வந்துருச்சு அந்த வைத்தியம் முடிச்சு பார்த்தேன் இந்த நாடி அடிக்குது இந்த ஆச்சரியம் வாழ்க்கையில் நான் பார்த்ததுல ஐயா இவ்வளவு சக்தி காப்பாத்திருக்கியா நம்மள கண்டபுரம் சொன்ன புண்ணியம் கண்டபுரம் சொல்லுவோம் கண்டபுரம் என்ன சொல்லுவோம் உற்பத்தி காண்டம் சொல்லுவோமா இல்ல அசுர காண்டம் சொல்லுவோமா இல்ல யுத்த காண்டம் சொல்லுவோமா முத வந்திருக்கோம் உற்பத்தி காண்டமே சொல்லுவோம் முருகன் பிறந்த கதை ஒரு 5 நிமிஷம் அதுவே நினைக்காம அன்போட ஆர்வமாக கட்டீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும் அப்படி இருக்கலாம் 5 நிமிஷம் ஓய்வு வயக்காடு தண்ணி பாய்ச்சுவாங்க நீ போய் மோட்டர் ரீச்சாரா கேட்டு புண்ணியம் பாரு அப்படிங்களா 3 அரக்கைங்க இருந்தாங்க சூரபத்மன் பாருகள் சிங்கங்கள் 3 பேர் ஈஸ்வரன் கிட்ட வர வாங்கினாங்க அதனால ஏகப்பட்ட கொடுமை பண்ண ஆரம்பிச்சாங்க வரம் கிடைச்ச உடனே அப்ப எல்லா 33 கோடி தேவர்களும் 48,000 முனிவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்து அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரன் காலில் விழுந்து கும்பிட்டு பரமேஸ்வரி இந்த அரக்கைங்க செய்யற கொடுமைகளை தாங்க முடியலையே எல்லா அரக்கர்களையும் கொண்டு எங்களை காப்பாத்துமையா நாங்க அப்ப ஈஸ்வரன் சொன்னார் எப்பா எல்லாருக்கும் வரம் கொடுத்தது நான் தான்டா நானே வரத்தையும் கொடுத்துட்டு நானே கொள்வது நல்லா இல்ல வேற வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க ஆதியும் நடுவும் ஈரும் ஆரவமும் உருவம் ஒப்ப ஏதுவும் வரவும் போக்கும் இன்பம் துன்பம் கடந்து வேதமெல்லாம் வியாபித்திருக்கின்ற சர்வேஸ்வரா ஓர் குமாரன் தன்னை நீதரல் வேண்டும் நின்பா நின்னையே நிகர்க்க அப்படின்னாங்க இது கந்தபுராணம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஆண்டவா பரமேஸ்வரன் நீங்க இந்த அரக்கிங்களை கொண்டாட பிரபா இல்லையா உங்களுக்கு சமமான குழந்தை கொடுத்து அந்த குழந்தை பிரியாவாகி எல்லா அரக்கர்களையும் கொன்று நீங்க எல்லாரையும் காப்பாத்திருங்கய்யா நாங்க சரின்னு சொன்ன ஈஸ்வரன் அவருக்கு 5 முகங்கள் ஈஸ்வரனுக்கு 5 முகம் சத்யோஜாதம் வாமதேவம் தத்பூர்ணம் ஈசானம் அகோரம் 5 முகம் இந்த 5 முகம் செய்யற வேலை தான் ஐந்தொழில் தமிழ்ல சொல்லுவோம் வடநாட்டில் என்ன சொல்லுவாங்க பஞ்சகிருத்தியம்மா அவங்க என்ன சொல்லுவாங்க சிருஷ்டி சிதி சம்ஹாரம் திரவுமா அனுகிரகம்மா நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஆக இந்த 5 முகத்தோட 6ஆம் முகம் அவர் முகம் சேர்த்தார் அதோ முகம் உலகம் அழியும் போன முகம் வெளியே வரும் அந்த முகம் அது ஆம்பளையும் சொல்ல முடியாது பொம்பளையும் சொல்ல முடியாது திருநங்கையிலும் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட முகம் இந்த 6 முகத்தை ஒன்னா இணைச்சு அந்த 6 முகத்தில் இருக்கிற நெற்றிக்கல்ல இருந்து மூலாதாரம் சிவாதித்தானம் மணிபுரகம் விசுத்தி அநாகரம் ஆட்டை என்ற 6 அக்னி புலங்களை வெளியிட்டார் இந்த 6 அக்னி எப்ப நாங்க மாட்டாம உலோகங்களா நடுங்கின எல்லா உலகங்களும் நடுங்கின எல்லா உயிரில் விட்டேஞ்சவர் என்று ஓட்டம் பிடித்தன சுருக்கமா சொல்ல போனா நம்ம எல்லாரும் காப்பாற்ற ஆதிபராசக்தி ஆத்தா பத்திரகாளி அம்மா அவளே காலில் போட்டிருக்கிற சிலம்பு செதறி விடுகிற அளவுக்கு ஓட்டம் பிடிச்சு கோயில பயந்து ஒழிஞ்சு உட்காந்துட்டான் எங்க அம்மாவுக்கு அந்த மத்த விதி என்ன ஆகிறது மறுபடியும் எல்லாம் எப்பகிட்ட ஓடி வந்தாங்க ஈஸ்வரா அரக்கிங்க தொல்லை தாங்க மாட்டாம எங்க அத்தனை பேர் உங்ககிட்ட ஓடி வந்தா நீங்க அதுக்கு மேல அக்னியை விட்டு பயமுறுத்துறீங்களே இது நியாயமா என்று கேட்கும் போது அப்படின்னு சொன்னார் அப்பா இந்த உலகினிலே இந்த லோகத்திலே எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி கூட ஒரு கெட்ட காரியமும் நடக்கும் இது உலகத்தை பிடிச்ச சாபம் நல்லது நடந்தா கெட்டது நடக்கத்தான் செய்ய ஆனாலும் நல்லதை கேட்கணும்னாலும் நல்லதை பார்க்கணும்னாலும் நல்லதை பேசணும்னாலும் நல்லதை செய்யணும்னாலும் எல்லாரும் கொடுத்து வச்சாது அது கிடைக்கணும் தாண்டா கிடைக்கும் என்று சொல்லி அந்த அக்னியை வாங்கி அக்னி தேவங்கிட்ட கொடுத்தார் அக்னி பகவான் தாங்க மாட்டாம வாயு பகவான் கை மாத்தினார் வாயு பகவான் தாங்க மாட்டாம ஆகாய கங்கை விட்டார் ஆகாய கங்கை அந்த அக்னி புலங்களை அப்படியே சுமந்து கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்க்கவே சரவண பொய்கையிலே அடியே 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்கள் மேல திறந்தேன் நான் திறந்தேன் போது ரொம்ப சொன்னா இருக்கு கந்தபுராணம் சரி நான் ஏன் இங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன் என் மாப்பிள்ள ஏனாதி நான் ஏன் இங்க நிக்கிறேன் என் மாமனாரால நிக்கிறேன்
என் மாமனார் தெரியாதா? நீ எதுக்கு மதுரையில இருக்க? அவர்தான் என் மதுரையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆத்துல தங்க குதிரை வாகனத்துல சும்மா டிண்டாங்கி இறங்குறாரு அப்படின்னு சொல்றேன். என் மாமே அழகர் மாமே, கள்ளழகர் மாமே. உங்களுக்கு எல்லாம் சாமி அவரு, எல்லாருக்கும் அழகர் சாமி, எனக்கு மட்டும் மாமே. அது எப்படி எனக்கு மாமேங்கிறியா? இந்த அம்மா மீனாட்சி இருக்காங்க, எங்க அப்பா ஈஸ்வரன் கிட்ட சொல்றான், இந்த பாருங்க இந்த அண்ணன் அழகர் வந்து மாலை எடுத்து கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறான். இப்ப ஈஸ்வரன் சரிங்கிறார். அங்கே என் மாமே அழகு மலையில குலதெய்வம் குருநாதன் 18ஆம் படி மலையாள கிட்ட சொல்றார், கருப்பா மலையை பார்த்துக்க, கோயிலையும் பார்த்துக்கிறா, மதுரைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டிண்டாங்கி கிளம்புறார். ஆத்துக்குள்ள இறங்குறார். அங்க ஒரு தவக்கால முனிமை ஒருத்தர் தான், தவக்கால ரூபத்துல மண்டூக மகரிஷி அப்படியே சாபமேச்சனம் கொடுத்துட்டே இருக்காரு அவனுக்கு. அங்கே முகூர்த்தம் வருது, பார்த்தாருங்க பெரிய ஈஸ்வரன், ஆஹா முகூர்த்தம் வருதே, தானே ஒரு அழகர மாதிரி தானே மலை எடுத்து கூட தானே கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் மாயழகர், இவர் கள்ளழகர். மாமியின் கள்ளழகர் பார்க்கிறார், ஆஹா நம்ம இல்லாம தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டான், இவன் மூஞ்சிலே முடிக்கப்படாதுன்னு மேற்க போகாம கிழக்க வர்றார். மேற்க போன மீனாட்சி அம்மன் கோயில், கிழக்க வந்தா வண்டியூர்ல யார் வந்தது? இது அக்கா இருந்தாயா, சொந்த அக்காயா, முஸ்லீம் பொம்பளை, துர்க்கட்சி நாச்சியாரு, டெல்லி பாதுஷா மக இளவரசியா, அவ எப்படி அங்க வந்தாங்கிறது பெரிய கதை. என்ன மாப்பிள்ள அவகிட்ட வந்துடுறாரு, கருகமணி தாலியோட வர்றாரு. கருகமணி தாலி யாரு கட்டுவா? முஸ்லீம் பொம்பளை கட்டுவாங்க. இங்கே அவருக்கு பட்டு வேட்டியோட வர்றாரு. அங்கே கைலி கட்டிட்டு வர்றாரு ஸ்ரீரங்கத்துல. என் மாமே துர்க்கட்சி நாச்சியார் சந்நிதிக்கு அப்படி வந்து என்ன பண்றாரு, 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு 4ஆவது நாள் தல்லாகுளம் வர்றாரு. எல்லாரும் விளக்கு மாத்திரை அடிப்பாங்க அவரை. ஏன்டா துர்க்கட்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு கள்ளழகரை ரொம்ப காலம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என் மாமே திருமண ராஜாவை வந்தார். ஏய் ஏண்டா பெருமாளை விளக்கு மாத்திரை அடிக்கிறீங்க, வரம் கொடுக்க வந்த சாமிடா அப்படின்னா. காலங்காலமா நாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படித்தான் செய்வோம் நாங்க, இது ஐதீகம் நாங்க. ஏய் ஏழு கொண்டாத வராது வெங்கட்ரமணா கோவிந்தா பெருமாள் தான் அடிக்காதீங்களா, என் மனம் தாங்காதா, ஒண்ணும் செய்யுங்கடா, எங்க வேணாலும் போயிட்டு வர அவர் இஷ்டம். பூப்பலங்களை தூக்கிட்டு வந்து பூச்செண்டாலும் அடி கொடுங்கடா. இன்னைக்கு வரைக்கும் மாமே பூச்செண்டால் அடி வாங்குறார். என் மாமே தானே அவரு, அக்கா புருஷ மாமே தானே. என் மாமே கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு. என்ன ஆயுதம்? அதுதான் சுதர்சனம் என்ற பெருடைய சக்கர ஆயுதம். அது ஏவுனால உலகங்கள்லாம் அப்படித்தான். அந்த பெருமையான ஆயுதத்தை இந்த மூணார்க்கிங்க சூரபத்மன், தாரகன், சிவபன் அது லோகநாபி கையில பிடிச்சு கழுத்துல மைனர் செயின் மாதிரி கொடுத்தான். உடனே பார்த்தா நான் பிறந்தேன், தாரகன் ஒரு தட்டுனேன், சக்கராயுதத்தை வாங்கினேன். மாமியின் ஜாமான் இல்லையா சக்கராயுதம், மரியாதை கொடுக்கணும்ல, நெஞ்சு மேல வச்சு கொண்டு வந்தேன். மாமா இதயத்து மேல வச்சு, இந்த மாமா அவங்க சக்கராயுதம் எடுத்துக்க மாமா. அதான் திருச்செந்தூர் முருகனுக்கு நெஞ்சில சக்கராயுதம் வச்சிருக்கும். என் மாமியை பார்த்தா, ராகா என் மாப்பிள்ள முருகன் ராஜா முகமது கொண்டு வந்தாரியா சக்கராயுதம், ஆனந்த கண்ணீர் வடித்தார். அதனே ஆனந்த கண்ணீர் கண்ணு ஒண்ணுதான், இங்க விழுந்தா உப்பு கறிக்கும், இது துன்ப கண்ணீர், இங்க விழுந்த சக்கரமாரி இன்னைக்கு இது ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர்ல இருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி 2 பொம்பளை பிள்ளை பிறந்தாங்க. அந்த 2 பேரும் என்னைய கல்யாணம் முடிச்சு ஆசைப்பட்டு சரவண புலிகள் விரதம் இருந்தாங்க. அவர்களுக்கு காட்சி கொடுத்த அடியே அமிர்தவல்லி சுந்தரவல்லி, உங்க 2 பேருக்கு என்ன மாதிரி வேணும் கேட்கும்போது, முருகா அங்க 2 பேரும் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அவங்க சொல்ல, அமிர்தவல்லி சுந்தரவல்லி இப்ப நான் அடக்கிங்களை அடக்கிறதுக்காக பிறந்திருக்கேன், இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க போது பெரிய அமிர்தவல்லி கேட்டா, பட்டினியா விரதம் இருந்தா அடக்காம கேட்டா, சாமி நான் அது வரைக்கும் எங்க இருக்கிறதுனா, அமிர்தவல்லி நீ அதுவரையில் தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கு மகளா தெய்வ யானைங்கிற பேரில் வளர்ந்து வா, மேலே போ என்றேன். சின்னவர் கலை சுந்தரவல்லி நல்லது கேட்க நாடி இல்லாம வீட்டுக்கு போனேன். தாய்மார்க்க மாதிரி கோவிச்சுக்கிட்டா, ஏன் நல்லா மூக்க பிடிக்க தின்னுக்கிட்டோம், ஆங்காரத்துல விரதம் இருந்தா அவ என்னை பார்த்து கேட்டான், நான் எங்கேயா இருக்கிறதுன்னு. ஏன் சுந்தரவல்லி நீ பூலோகத்திலே செந்தமிழ் நாட்டினிலே தொண்டை மண்டலத்திலே வேளிமலை சாரலிலே மனுஷனுக்கு மனுஷிக்கு நீ பிள்ளையா பிறக்காம மனுஷனுக்கு மிருகத்துக்கு நீ மகளாக பிறந்து பக்கத்திலே வள்ளி கிழங்கு தோண்டிய பழத்தை விழுந்து அது பக்கத்திலே மேற்பாடு சிற்றூர்கிற ஊருக்கு தலைவனாக இருக்கின்ற வேணம்பிராஜன் என்ற வேட்டுவ தலைவனுக்கு நீ வளர்ப்பு மகளா வள்ளிங்கிற கீழே போய் என்றேன். அரக்கர்களை அடக்கினேன். மதுரை திருப்பரங்குன்றமாகிய சிக்கந்தர் மலையிலே தேவியானி மனபுரி தேர்வு சின்னவளாகிய வள்ளிநாயகமன் அருமை கண்மணி காரைக்குடி லட்சுமி மனம் புரிய வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கின்றேன். அதுக்காக அருமை மாப்பிள்ள ரெட்டையாளர் வெங்கடேஸ்வரன் நான் வந்து இருக்கின்றார். என் அருமை மாப்பிளை வரவேற்பார்க்கின்றேன். நண்பர்களே, என் குருநாதர் கட்டளையிட்டவர் 50 வருஷத்துக்கு மேலாக நான் கண்டபுராணம் சொல்லி வருகின்றேன். கேட்டமைக்கு நன்றி கூறுகின்றேன். எல்லா மாப்பிளையும் நல்லா இருக்கணும் ஐயா, நல்லா இருங்க ஐயா, நல்லா இருங்க ஐயா. 16 பெற்று பெருவாழ் வாழ்க வாழ்க
வளருது வெல்க. நன்றி வணக்கம். கைதட்டமாக சாபாஸ். நீயே என் வாழ்க்கை பரம்புப்பட்டி மாப்பிள்ள, சருகோடிப்பட்டி மாப்பிள்ள, செய்யாமங்கலம் மாப்பிள்ள, ஆள் வந்திருக்கிறது என் மாப்பிள்ள, ரெட்டையாள மாப்பிள்ள. சொல்றேன், சின்ன வயசுல துக்கா நாடகம் பார்ப்பேன். அன்னைக்கு பெரிய நாடகம் பேச்சுலையும் பார்த்தலையும் கொத்தமங்கலம் சீனு எம்ம மாரியப்பா பெரிய ஆளு. அப்புறம் டிஆர் மகாலிங்கம்மா அவர் நாடகம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் கண்ணில் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா குட்டம் பிரதப்பா சண்முக பிரியன் ஒரு செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா வரிச்சூர் பழனியப்ப மேலராங்க சிவஞான ஒரு செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா என் மாப்பிள்ள ஆறுமுகம், என் மாப்பிள்ள முத்தப்பா அவங்க ஒரு செட்டு. ஆமா, அதுக்கடுத்து பார்த்தா ஒரு நல்ல மாப்பிள்ளை இல்லையே நினைக்கும் போது அப்படி வாராத இந்த மாமனை போல வந்தவங்க யாருன்னா 2 மாப்பிள்ளைய, ஒண்ணு கோதமங்கலம் என் மாப்பிள்ள முத்திசிப்பி, அடுத்தது யாருன்னா என் மாப்பிள்ள ரெட்டையாளம் வெங்கடேஸ்வரன். அருமையான மாப்பிள்ளை, நாடக உலகத்துக்கு பெருமை சேர்க்கிற மாப்பிள்ளைய. இப்படி பாருங்க, நீயே என் வாழ்விற்கு சீர்காழி மாமியம் பாடினது. அவர் ஏன் ஐயர மாமான் பாருனா இவர மாமியமே. நான் அவரு சேர்ந்து நிறைய பாடி இருக்காங்க அங்குலாஸ்ல. ராகம் அப்படி பாடணும், ராகம் கலையாம பாடணும். அப்படியே ஒரு ராகம் பாடுவா, அருமனைக்காரன் ராகம் கழிச்சு வாசிப்பேன். நான் இந்த நேரம் பிரம்மமுகூர்த்தம் கெட்டு போயிரும்ல, வர்ற சாமி ஓடி போயிருவியா, கலையாம பாடணும் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள அவரு நீங்களும் அந்நிய மாப்பிள்ளைய, அந்நிய மாப்பிள்ளையா நீங்க உட்கா தங்கச்சி எனக்கு கொடுத்துருக்கியா? இல்ல இல்ல, ஆனா கொடுத்தா கட்டிக்கிறேன். வீட்டுல அதுக்கு கீழே குளிச்சவன் இல்ல, ஆசை தீர ஆச்சம் இல்ல. மாப்பிள்ள பாரு, அவர் பொண்ணு கொடுத்தவரு, பொண்ணு கொடுத்தவரியா? எப்படி கேக்குறியா? எங்க அண்ணன் சித்தி விநாயகர் இருக்காரு இல்லையா, உட்காந்து இருக்காருல இங்க, அவருக்கு எத்தனை பொண்டாட்டி? 15 பொண்டாட்டி. நீ கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் மொத்த கல்யாணத்துக்கு எவ்வளவு பத்திரிக்கை வைக்கல. முதல் 12 பொண்டாட்டியை கட்டினாருங்க அண்ணன். என் மாமை மக கள்ளழகர் இருக்காரு, அவர் பிள்ளைங்க மோதை பிரமோதை கேசரி காந்தை சுருகை சுந்தரி நந்தினி சாரகாசை மனோரமை மங்களை சுமத்திமை காமரை 12 சும்மா இருந்தாரா? அப்புறம் இவர் தங்கச்சி 2 பேரை கட்டினார், சித்தி புத்தி. அப்புறம் சும்மா இருந்தாரா? 14 கட்டியும் சும்மா இருந்தாரா? வல்லபேன் ஒரு அரைக்கி இருந்தா, வல்லபேங்கிற அரைக்கி ஒரே மூக்குல 3 கோடி பிள்ளைகள் விட்டா. ஏன்னா வயிற்றுல 50 கலசம் வச்சிருந்தா, அப்ப 3 கோடி வந்துடும்.
புலன்னு வந்தது. ஆமா பாத்தாடி கண்ணே விநாயகன் சீ நல்லா இல்லையே, அரக்க பயிலா வராங்களா, அயோக்கிய பயில வெளியிறாங்களே, நிப்பாட்ட நிமே நேரம் போனார். வல்லபை உன்னை நான் காதலிக்கிறேன் வல்லபை. விநாயகரே காதலிக்க வேண்டாரா, தேவலோகம் சரணாகரி வாங்க வாங்கன்னா அண்ணன் கிட்ட இருக்க மாதிரி யார்கிட்ட இருக்கு? தும்பிக்க. அது தும்பிக்கடா. அவர் செந்து கத்துக்கினார் வல்லபைய மடியில உட்கார வச்சாரு. தும்பிக்கையில அப்படி உச்சந்தலையை தடவ ஆரம்பிச்சாரு. தடவி கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்தார். சங்க தடவுனாரு. தடவி உள்ள விட்டு புடுங்கிட்டாரு அமிர்த கலசத்தை. ஒரு சங்க அழைச்சிட்டாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அங்க 15 பொண்டாட்டி, இன்னும் பொண்டாட்டி வேணும்னு அம்மாவு மாதிரியே பொண்ணையை தேடிக்கிட்டு ஆத்தாங்கிற குளத்தங்கரையில உட்கார்ந்து இருக்கிறார். என் கண்ணனுக்கு பொண்ணு கொடுத்தவரு எனக்கு மாப்பிள்ள, கண்ணனுக்கு மாப்பிள்ள, எனக்கு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ளை சும்மா இல்லாம மாப்பிள்ள பெருமை சாதாரணமான பெருமை இல்லையா? மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளையில குனிய வைப்போம், அப்புறம் குஞ்ச நசுக்கும், நாட்டுக்கோழி குஞ்சை. மாப்பிள்ள எல்லாருமே பாட்டுக்காரங்க லோகத்துல. எங்க அப்பா யாருக்கு பட்டம் கொடுத்தான்? பாட்டுக்கு நாரதர். எப்படி பட்டம் கொடுத்தாரு? ராவணேஸ்வரி பெரிய பாட்டுக்காரங்க, பாடி கப்பனையும் மண்டையாட்ட வச்சவன். அவன் அசுரகான சங்கீத பிரியன். அகத்தியர் இருக்காரு, பாடி பொதியமலைய உருக வச்சாங்களா, அவன் நரகான சங்கீத பிரியன். தும்மர் பெரிய பாட்டுக்காரன், தேவகான சங்கீத பிரியன். அனுமார் பெரிய பாட்டுக்காரன், வானரகான சங்கீத பிரியன். ஆனால் என் மாப்பிள்ளை நாரதர் தான் கந்தர்வகான சங்கீத பிரியன். கந்தர்வகான பெரிய கானம். அதான் பட்டம் தரம்போது நம்ம நாட்டை எப்படி பட்டம் தருவாங்க தெரியுமா? கந்தர்வகான. தமிழ்நாட்டோட பட்டம் வாங்கினது யாரு? ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பகவதர். அப்படிதான் பட்டம் கொடுத்தாங்க. கான கந்தர்வ ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பகவதர். கேரளா வாங்கின யாரு? கே ஜே ஜெயசுதாஸ். கான கந்தர்வன். அஞ்சலி எப்படி மாப்பிள்ள பாரு ஜெயசுதாஸ். அவன் கிறிஸ்துவன் தான். நான் பாடினாங்க இப்ப இறங்கிடுவேன் மலையை விட்டு. அறிவராசனம் விஸ்வமோகனம் அரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அருகிமத்தனம் வித்யநத்தனம் ஹரிஹராஜம் தேவதாஸ்ரயே. அப்படித்தானா? அச்சடிச்சுட்டு போயிட்டேன். நீ எவனும் பாட முடியாத மாதிரி. கந்தர்வ கானம்ல இது ராகம் மதிமாவதி. சரிம பனிசா சனி பமரி பமரி நிசா. இது மதிமாவதி. நீங்க பாடி வந்தது ஹிந்தோவா. சகமத நிசா சனிதமகசா. இது கூட பக்தி பாட்டு. இளையராஜா போட்டார்ல, நாம் தேடும் செவ்வந்தி கோயில் உன்னால் முடியும் மாப்பிள மாப்பிள நிறைய இருக்கு. கடல் மாதிரி இருக்கு, மதிய மாதிரி நிறைய இருக்கு. அது செஞ்சிட பாட்டு. துள்ளி துள்ளி நீயாடம்மா ஆயியம்மா. மாப்பிள்ளை உங்களை வரவேற்போம். மாப்பிள்ளை வரவேற்கிறாங்க ஆல்பெரி அஞ்சரையா. என்னை பற்றி பாருங்களா? என்ன ராகம்? ஆதேரி சகம நிறைய பாட்டு இருக்கு. அதுல வந்து 3 வகை இருக்கு இந்த சங்கீதத்துல. இத வந்து நம்ம ஆதேரிங்க வடநாட்டுக்காரன் 3000 வருஷம் முன்னாடி ஈஸ்வரி மேல பாடப்பட்ட முதல் ராகம். ஈஸ்வரி மேல மட்டுமில்ல மாப்பிள்ள எல்லா முதலமைச்சர் மேலையும் பாடப்பட்ட ராகம் இதான். காமராஜர் நாடகத்துல இருந்து, அறிஞர் அண்ணாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, அம்மாவில இருந்து, நான் தளபதி மேல பாடின பாட்டு வரைக்கும் இந்த ராகம் தான். இந்த ராக சக்தி ஒரே தூக்க தூக்கிச்சா இந்த ராகம் நம்ம வரவேற்க ஆசை. இதை 3 வகை செவ்வியல். செவ்வியல் ஆலாபனம் வரும், பாட்டு வரும், சொரம் வரும். வெள்ளக்காரன் கிளாசிக்கல்.
உதாரணமா கொஞ்சம் சலங்கையில ஜானகியை நம்ம பாட வாயில வச்சுட்டு ஊர்னார்ல காரக்குறிச்சி அருணாச்சலா நம்ம வாயில வச்சு ஊர்னார்ல சங்கீதம் வெள்ளக்காரன் கிளாசிக்கல் அடுத்தது இன்னிசையில ஆலாபனையோட சுரம் வரும் ராகம் தெளிவா பிடிக்கும் அந்த காலம் மூத்தன் பட்டி பாடுவார் நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட லைட் அப்படிமா அந்த கிராமிய இசை கிராமிய இசையில கண்டுபிடிச்சாதான் தெரியும் ராகம் முதல் கிராமிய இசை போட்டவரு இந்த ராகத்துல நம்ம குருநாதர் சங்கரதாஸ் சுவாமி சத்யவான் ஜாகத்திரி நாடகத்துல சத்யவான் சாவித்திரியை பார்த்து பாடுற மாதிரி ஏனோ என்னை எழுப்பலாம் நாடக பாட்டு ஊர்ல மாதிரி போயிடுவான் நேரம்ல சினிமா பாட்டுன்னா அந்த காலம் என் பெரிய மாப்பிள்ள ஒருத்தர் இருந்தார் எஸ்எஸ்ஆ சேட்டப்பட்டி சூரிய நாராயண ராஜேந்திரன் அவர் மாதிரி பேச யாருனாலும் முடியாது சிவாஜி நேசன் அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு கடைசியில பக்க முகவாரம் வந்து என்னை வாங்க மாமா வந்தாரு கடைசி அண்டவா சித்திநாயகன் நாடகக்காரன் நோய் வரக்கூடாதா காப்பாத்துறா ஐயா அவர் அபிநயம் முடிக்கப்போ ஏன் ராஜா பண்ணார் திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் Thank you.
சொல்றாரு இந்த அன்னைக்கு சமீபமா அழகே மனிதம் கொடுக்க மாப்பிள்ளை வரவேற்போம் வாழ வழி காட்டிடுவார் வயிறார சோறு போட்டு காசு தர்றேன் வரகாட்டு பட்டி வாழ்ந்திடவே வளமாக ஆதில போட்டு நாரத முடியே நாராயணா என்ற நாரத முடியே மாமனுக்கு அஞ்சரை நிக்குதா நிக்குது கொக்கால குடு கம்பா நிக்குது கொக்கால குடு மாப்பிள்ள பெருமை சொன்னா 4 நாள் ஆகுங்க 4 நாள் பெருமை இருக்கு 5 அதனாலதான் மாப்பிள்ள கண்டு வந்தது கண்ணியா பொம்பளை பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன் பொம்பளை பிள்ளையா யாரு சுந்தரவள்ளி மதுரை சுந்தரவள்ளி செத்து போய் இப்படி ஊர்ல உள்ள உண்மையை தான் தெரிஞ்சு வச்சுட்டா இப்படி சோழவள்ளியா அமுதவள்ளி சுந்தரவள்ளின்னு 2 வார்த்தை கற்பகவள்ளியா திண்டுக்கல் முருகவள்ளியா அது கொடுத்த வாக்கு ஆமையா 2 பொம்பளை கொடுத்தேன் மூத்தவளை திருமணம் ஆகி விட்டது திருப்பரங்குன்றத்துல ஆமா இளையவள் சுந்தரவள்ளி பார்த்து சின்னவ என் மாமே மக ஆமா இப்போ நீ அவகிட்ட தான் போயிட்டு வரியா ஆமா வேற என்ன செய்ய நீங்க மறந்துட்டீனா அப்புறம் நான் தான் போயிட்டு வரணும் நான் எனக்கு எல்லாம் தெரியாம நான் பேசவே தெரியாது ஆமா ஏமாப்பா போனீங்களே நல்லா இருந்துச்சா அட யாங்க மரியாதை நல்லா இருந்துச்சா ஏன்னு கேட்டீங்க கூட்டி கொடுக்க வேண்டிய மரியாதை அது அப்படியா பேசவே தெரியாதான் 7 மசியா வச்சுக்கிட்டு என் மாப்பிள்ளையை பார்த்து கூட்டி கொடுக்க வேண்டியிருக்காயா என் சாரி ஒளியை விட்டு என் மாப்பிள்ளையை பார்த்து கூட்டி கொடுக்க போயிருக்காயா ஏன்னா
என் மாப்பிள்ளையை பார்த்து கூட்டு கொடுக்குற பையன் இருக்காயா? என் பரம்பு குட்டி என் மாப்பிள்ளையை பார்த்து கூட்டு கொடுக்குற பையன் இருக்காயா? அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு நினைச்சு நீங்க ஊருக்குறா கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஊருக்குறாங்க ஏழை கூட்டமா கவலைப்படாத மாப்பா, அந்த வேலைக்கு தான் சம்பளம் அதிகம். நானே நீ 10 ஆறுமனை பெட்டி வச்சு அவங்க அப்படி சம்பாதிக்க முடியாது. நானே அடுத்த வருஷம் தான் செய்யலாம்னு இருக்கேன். 2 மாசம் முன்னாடி நம்ம பீர்கலக்காட்டு பட்டம் காரைக்குடி குழந்தைகள் பட்டிங்கிற ஊர்ல சாமி இறங்கி வீராபிமன்யு நாடகம் வைங்கன்னு இருந்துச்சு. அது யாருக்கும் தெரியாது. திண்டுக்கல் அந்த காரைக்குடி ஏஜென்ட் மாணிக்கம் கிட்ட கொடுக்க, மாணிக்க திண்டுக்கல் ஐவிஜா கிட்ட கொடுக்க, அது மாமா நீங்க வந்து எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் சொல்லி கொடுத்து ஏற்பாடு பண்ணி போனா பீர்கலக்காடு தாண்ட முடியலையா? கூட்டம் அடைச்சு நிக்குது. எட்டி பார்த்தா ஒரு பொம்பளை புள்ள, சின்ன வயசு புள்ள ஜட்டி பிராவோட பிடி ஆடிக்கிட்டே இருக்கு. ஆடலும் பாடலும் நடக்குது. இப்பதான் பார்த்தேன், ஆத்தா மாறி ஆத்தா என் நாடகத்துக்கு ஒரு கூட்டம் கூட மாட்டேங்குது ஆத்தான்னு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சரி மாப்பிள்ள கிளம்பிடுமா? இப்படி போவா நீ போ, நான் போடவா? சரி மாப்பிள்ள ஊண்டுங்க, மாப்பிள்ள முகூர்த்த காலம் ஊண்டுங்க. சரி ஊண்டுங்க.